Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வெப்சைட் எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம வெப்சைட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த சேஞ்சஸ் நம்ம பண்ண போயிட்டு அதில் ஏதாவது ஃபால்ட் வந்துட்டு சப்போஸ் நம்ம வெப்சைட்டே வந்து நம்ம இதை எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சுன்னா கூட நம்ம கிட்ட இப்போ பேக்கப் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வெப்சைட் எப்படி இருந்துச்சோ அப்படி நம்ம கொண்டு வர முடியும். பேக்கப் எடுக்கிறது என்ன கேட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். நார்மலாக நம்ம பேக்கப் வந்து எவரி மந்த் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற மாதிரியும் நம்ம ஆப்ஷன் வச்சுக்கலாம், இல்லைனா மேனுவலாக எடுக்கிற மாதிரியும் நம்ம ஆப்ஷன் வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு பேக்கப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அந்த பேக்கப் எடுக்கிற ஆப்ஷன் எப்படிலாம் நம்ம கொண்டு வரது, எப்படிலாம் நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறதுங்கிறத ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் வந்துட்டேன். நமக்கு தேவையான பிளகினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் இப்போ பிளகின் போயிடுறேன். ஆட் நியூ. இப்போ நமக்கு தேவையான பிளகின் டைப் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த பிளகின் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்றேன். ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம பிளகின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நான் பிளகினோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேக்கப் நவ் கொடுக்கலாம். நீங்கள் எல்லா ஆப்ஷனையுமே டிக் பண்ணிடுங்க. நான் பேக்கப் நவ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு பேக்கப் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு பேக்கப் ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம எந்த டேட்டில் பேக்கப் எடுத்துருக்கோங்கிற டேட்லாம் இருக்குது. நமக்கு பேக்கப்பும் இருக்குது. இப்போ நம்ம பேக்கப் எடுத்துட்டோம். ஓகே, நான் இப்போ டேஷ்போர்ட் போயிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கலாம். இப்போ நம்ம வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண பேஜ் இருக்குது. இப்போ நான் இந்த ஹோம் பேஜை டெலிட் பண்ணிடுறேன். நம்ம டெலிட் பண்ணிவிட்டு நான் ரீஸ்டோர் கொடுத்தா திருப்பி எப்படி வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் வந்துட்டேன். நான் பேஜஸ் போய்க்கிறேன். ஆல் பேஜஸ் கிளிக் பண்ணுறேன். நான் இப்போ ஹோம் பேஜை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட் பார்க்கலாம். நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அந்த பேஜ் டெலிட் ஆனதுனால நமக்கு எதுவும் இல்லை. இப்போ நம்ம ரீஸ்டோர் கொடுத்து நம்ம பேக்கப் யூஸ் பண்ணி நம்ம பழையபடி கொண்டு வரலாம். நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் வந்துட்டேன். இப்போ நம்ம பிளகின்ஸோட செட்டிங்ஸ் போய்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண பிளகின்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம updraftோட செட்டிங்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி ரீஸ்டோர் பண்ண பேக்கப் இருக்குது. நான் அதை ரீஸ்டோர்னு கொடுக்குறேன். நமக்கு பிளகின்ஸ் தீம்ஸ் எல்லாமே நமக்கு வேணும். நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, நான் இப்போ ரீஸ்டோர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு ரீஸ்டோர் ஆயிடுச்சு. நான் இப்போ ரிட்டர்ன் வந்துடுறேன். இப்போ நம்மளோட
வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நமக்கு முன்னே எப்படி இருந்துச்சோ அது மாதிரியே வந்துருச்சு. இப்படி தான் நம்ம வெப்சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம பேக்கப் எடுத்துட்டு திருப்பி நமக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா திருப்பி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதுதான். இப்போ நம்ம இதை மேனுவலாக பார்த்தோம், ஆட்டோமேட்டிக்காக எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். நம்ம பிளகினோட செக்ஷன் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் எப்படி நீங்கள் பிளகின் போயிட்டு இந்த பேஜ் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேஷ்போர்டு போய்க்கிங்க. பிளகின் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டேஷ்போர்டு போயிட்டீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிடுங்க. செட்டிங் ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாவே உங்களுக்கு இந்த இமேஜ் ஷோ ஆகிடும். சாரி, இந்த பேஜ் வந்துடும். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் பேக்கப்பை நம்ம வந்து எனபிள் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஃபைல் பேக்கப் ஷெட்யூல் வந்து நான் வீக்லி கொடுத்துட்றேன். நான் டேட்டா பேஸும் வீக்லியே கொடுத்துட்றேன். நான் 4 கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து வீக்லி 4னா நமக்கு வந்து மந்த்லி 4 வீக்ஸ் இருக்குது. நமக்கு 4 வீக்ஸ் வீக்லி நமக்கு வந்து பேக்கப் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த பேக்கப்லாம் எதில் சேவ் ஆகணுங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துடலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ கூகுள் டிரைவே செலக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வர பேக்கப் எல்லாமே நம்ம கூகுள் டிரைவில் சேவ் ஆகிடும். இப்போ நான் சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். கூகுள் டிரைவ் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம மெயில் ஐடி எந்த இது செலக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பர்மிஷன் அலோவ் பண்ண கேட்குது. நான் அலோவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நமக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நான் கம்ப்ளீட் செட்டப் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் பேக்கப்பை நம்ம எனபிள் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம இப்போ வீக்லி நம்ம வந்து கூகுள் டிரைவில் நம்மளோட பேக்கப் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம வெப்சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்கள் அந்த பேக்கப்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போது வேர்ட்ப்ரெஸ்ஸே நம்ம இன்ஸ்டால் ஆகலை, வேர்ட்ப்ரெஸ்ஸே நமக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ளூ ஹோஸ்டிங்லேயே நீங்கள் டொமைன் ஹோஸ்டிங் வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இந்த அப்டிராஃப்ட் பிளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற பேக்கப் எடுத்து நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி கூட நீங்கள் கூகுள் டிரைவ் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு வெப்சைட்டோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பேக்கப் எடுத்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சாலும் சீக்கிரமே அதை நான் ரிப்ளை பண்ணி நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.